வணக்கம். சன் நியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்குகிறது. நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் வெறுப்பு கருத்துக்களை யாரும் வெளியிடக்கூடாது எனவும் வெறுப்பு பேச்சுகளை பேசுவோர்கள் மீது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியின் வசதிக்கு ஏதுவாகவே தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக மாணவர் அணி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் சர்வாதிகாரத்தில் இருந்து காப்பாற்ற இந்த மக்களவை தேர்தலே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.